ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்துகிட்டு சிக்கன் 65 மசாலா போட்டு பெரட்டி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு நல்லா 2 பக்கமும் மொறுன்னு வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது இந்த 200 கிராம் 65 வந்து நீங்கள் 2 பேட்சாவோ அல்லது 3 பேட்சாவோ நல்லா பொரிச்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் பொடியாக 2ஆ 3ஆ பிச்சு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரைட் ரைஸில் அது மேலே போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து நல்லா பவுலில் வச்சு 2 3ஆ பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு அடிக்கடமான பாத்திரத்தை வச்சுட்டு இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேருந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் கேரட்டு, 4 பீன்ஸு இதை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். இதை எண்ணெயிலே நல்லா வதங்குறப்பே இந்த காய் வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த காய் எண்ணெயிலே வந்து ஒரு 3/4 பாகம் வெந்துடும். இந்த காய் எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஓரத்தில் நகர்த்தி வச்சுட்டு ஒரு 2 முட்டை எடுத்து நடுவில் உடச்சி ஊற்றி அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கங்க. அது வந்து ஃப்ரைட் ரைஸுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா முட்டை வந்து ஒரு 50% வெந்துடும், அரை பாகம் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கிண்டி விட்டீங்க அப்படின்னா முட்டை வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக சூப்பராக ஃப்ரைட் ரைஸில் சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வாயில் தென்படும். அதனால் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிண்டி விடுங்க. அப்போ தான் முட்டை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். இப்போ ஒரு 1½ கப் சாதம் நல்லா வடிச்சிட்டு ஏற்கனவே உதிரியாக வடித்து வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த சாதத்தை வந்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாதம் வடித்தும் போட்டுக்கலாம். அது பாஸ்மதி ரைஸோ இல்லை சாப்பாடு ரைஸோ இல்லை சீரக சம்பா ரைஸோ இதில் போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடு ஏற்கனவே செஞ்ச சாப்பாடு மிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட மொத்தமாகவே இதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். பட் நம்ம ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்டைலில் நம்மளுக்கு கிடச்சிடும். இப்போ முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 1½ ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு முட்டையை கிளறி விடுறப்ப பாருங்கள், முட்டை நல்லா பெரிய பெரிய பீஸாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ அந்த சாதம் 1½ கப்பு சாதம், ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு 1½ கப் சாதம் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட போகிறேன். என்னென்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1½ ஸ்பூன் மிளகு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். இந்த நான் போட்ட மசாலா பவுட்ரு, இந்த சாஸ் எல்லாமே வந்து சாப்பாடு முட்டை எல்லாத்தோடையும் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சோம் அப்படின்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை, இந்த சாஸோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடும். போனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஏற்கனவே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிக்கன் பீசஸையும் போட்டு மேலே மல்லித்தலை தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது நம்ம வீட்டில் சாப்பாடு மிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செமையாக இருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். பசங்க வந்து சாப்பாடு இருக்குது அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க வந்து சூப்பராக சாப்பிட்ருவாங்க. இந்த சாஸ் வீட்டில் இருந்தது அப்படின்னா அதை போட்டு செய்யுங்க. சாஸ் வீட்டில் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.